வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் பத்தலன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ நேரம் இல்லையே, இத பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புறீங்களா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உலகத்தை ஆளப்போற தலைவனுக்கும் அதே 24 மணி நேரம்தான். பிச்சை எடுக்கிறவனுக்கும் அதே 24 மணி நேரம்தான். ஆனா ஒருத்தன் மட்டும் எப்படி உச்சாணி கொம்புல ஏறி உட்கார்றான், இன்னொருத்தன் ஏன் இன்னும் அங்கேயே தவிக்கிறான்? காரணம், அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கிறது இல்ல, அவங்க நேரத்தை கையாள்ற விதம். இந்த வீடியோ முடியும் போது உங்க நேரத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்கங்கிறதே மாறப்போகுது. இது வெறும் வீடியோ இல்ல, ஒரு வெற்றியாளனுக்கான போர்க்கால பயிற்சி. விதி 1. பிரம்ம முகூர்த்தம். சிங்கத்தின் எழுச்சி. முதல் விதி, நேரத்தின் தரத்தை தேர்வு செய்வது. சாணக்கியர் சொல்றாரு, தூங்குபவனிடம் லட்சுமி தங்குவதில்லை, விழித்திருப்பவனிடம் உலகம் சரணடைகிறது. ஒரு நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாளை நீங்க ஜெயிச்சிருக்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சூரியன் மேல வந்த பிறகு எந்திரிக்கிறது, அப்புறம் அவசர அவசரமா போனை எடுத்து நோட்டிபிகேஷன் பார்க்கறது. அங்கேயே நீங்க மத்தவங்களுக்கு அடிமையாகிட்டீங்க. அந்த முதல் 30 நிமிஷம் உங்களுடையது. உலகமே அமைதியா இருக்கும்போது உங்க மூளை ஒரு கூர்மையான வாள் மாதிரி வேலை செய்யும். அந்த நேரத்துல நீங்க பண்ற பிளானிங் தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கும். சிங்கம் வேட்டைக்கு முன்னாடி எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி அந்த 30 நிமிஷத்தை நீங்க பயன்படுத்தணும். விதி 2. ஏகாகிரதா. கூர்மையான ஒற்றை இலக்கு. இரண்டாவது விதி மிக முக்கியமானது. ஏகாகிரதா அப்படின்னா ஒருமுனைப்படுத்துதல். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல சொல்றாரு, பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்பவன் எதிலும் வெற்றி காண்பதில்லை. இன்னைக்கு நம்ம மல்டி டாஸ்கிங்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது உங்க மூளைய குப்பையாக்குது. விதி 3. தடைகளை அழித்தல். ஒரு ராஜதந்திரியின் பாதுகாப்பு. மூணாவது விதி, கவனச்சிதறல் எனும் எதிரியை வேரோடு அழிப்பது. சாணக்கியர் ஒரு போர் வீரனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? உன் கவசம் பலமாக இருக்கட்டும், அதே சமயம் உன் வாள் கூர்மையாக இருக்கட்டும். உங்க 30 நிமிஷ வேலையை தடுக்க வர்ற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் ஒரு எதிரியோட அம்பு மாதிரி. அந்த அம்பை உங்க கோட்டைக்குள்ள விடாதீங்க. சோஷியல் மீடியா, தேவையற்ற அழைப்புகள், பக்கத்து வீட்டு அரட்டை, இது எல்லாமே உங்களை ஏழையா வச்சிருக்க போற விஷயங்கள். அந்த 30 நிமிஷத்துக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. இப்போ நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுன்னு சொல்றதுக்கு தயங்காதீங்க. தன் நேரத்தை மதிக்காதவனை இந்த உலகம் மதிக்காது. விதி 4. ஆழ்ந்த உழைப்பு. டீப் ஒர்க். சாணக்கியரின் வியூகம். 4வது விதி, உழைப்பின் ஆழம். சாணக்கியர் சொல்றாரு, ஆழமாக தோண்டுபவன்தான் சுத்தமான நீரை அடைவான். மேலோட்டமா வேலை செஞ்சா நீங்க ஒரு சாதாரண ஆளாத்தான் இருப்பீங்க. ஒரு வெற்றியாளன் அந்த 30 நிமிஷத்துல தன்னோட ஆன்மாவையே கொடுத்து வேலை செய்வான். விதி 5. ரகசிய திட்டம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். பேசுறது மட்டும் ரகசியம் இல்ல, உங்க நேரமும் ரகசியம்தான். அந்த 30 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அடுத்த மூவ் என்னன்னு எதிரிக்கு தெரிஞ்சா நீங்க தோத்துடுவீங்க. அமைதியா வேலை செய்யுங்க, உங்க வெற்றி சத்தம் போடட்டும். சாணக்கியர் பாணியில சொல்லணும்னா, திட்டமிடுதல் இருட்டில் இருக்கட்டும், செயல் வெளிச்சத்தில் இருக்கட்டும். விதி 6. ஓய்வும் ஒரு ஆயுதம். த பவர் ஆஃப் ரீசெட். 30 நிமிஷம் முடிஞ்சதும் அப்படியே அடுத்த வேலையில குதிக்காதீங்க. ஒரு வில்ல வளைச்சுக்கிட்டே இருந்தா அது உடைஞ்சிடும். சாணக்கியர் சொல்றாரு, சரியான நேரத்தில் பின்வாங்குவது கூட ஒரு போர் தந்திரம்தான். அந்த 30 நிமிஷம் முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாயிருங்க. உங்க மூளையை ரீசார்ஜ் பண்ணுங்க. அடுத்த 24 மணி நேரம் நீங்க ஒரு புது மனிதனா மாற இதுதான் வழி. விதி 7. தொடர் பயிற்சி. கான்சிஸ்டன்சி இஸ் கிங். கடைசி மற்றும் மிக முக்கியமான விதி. ஒரு நாள் பண்ணிட்டு விடுறதுக்கு இது ஒன்னும் டூர் இல்ல, இது ஒரு தவம். சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு நாள்ல சக்கரவர்த்தி ஆக்கல, வருஷக்கணக்கா பயிற்சி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த 30 நிமிட விதிய உங்க ரத்தத்துல ஊற வைங்க. ஒரு நாள் கூட தவற விடாதீங்க. பழக்கம்தான் ஒரு மனுஷனை அடிமையாக்கும் அல்லது அரசனாவாக்கும். நீங்க அரசன் ஆகணுமா? அப்போ இந்த விதியை விடாதீங்க. ஏன் 30 நிமிடங்கள்? நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அது ஏன் 10 நிமிஷம் இல்ல 5 மணி நேரம் இல்ல, ஏன் கரெக்டா 30 நிமிஷம்? சாணக்கியர் அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் அல்ட்ராட்டியன் ரிதம் அப்படின்னு சொல்லுது. நம்ம மூளை ஒரு வேலைய முழு கவனத்தோட செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. நீங்க 10 நிமிஷத்துல ஒரு வேலைய முடிச்சா அது வெறும் மேலோட்டமான வேலை. ஆனா 30 நிமிஷத்தை நெருங்கும் போதுதான் உங்க மூளை ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு போகும். அந்த நிலையில தான் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் நடக்கும்.
சாணக்கியர் இத யோக நித்திரைக்கு இணையான உழைப்புன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சந்திரகுப்தனுக்கு ஒரு வியூகத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, இந்த 30 நிமிஷம் நீ உன் வாளோட முனைய மட்டும்தான் பார்க்கணும், உன் எதிரியோட கண்ணை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒருமுகப்படுதல், ஃபோக்கஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க சாதாரண ஆள் இல்ல, ஒரு சகாப்தமா மாற முடியும். அடுத்த 10 நிமிஷம் நம்ம பார்க்க போறது நேரத்தோட 3 வகைகள். சாணக்கியர் நேரத்தை 3ஆ பிரிக்கிறார். சுபகாலம், இதுதான் அந்த காலை 30 நிமிஷம், எதையும் உருவாக்க வேண்டிய நேரம். கர்மகாலம், மத்தவங்களுக்காக வேலை செய்யற நேரம், ஆபீஸ் வேலை, மத்தவங்களுக்கு பதில் சொல்றது. விச்ராம காலம், உங்களை நீங்களே செதுக்கிக்கிற நேரம், படிப்பு, ஆரோக்கியம். நம்ம தப்பு என்ன தெரியுமா? கர்ம காலத்துல சுபகால வேலையை செய்ய முயற்சி பண்றோம். அதாவது ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு நம்ம சொந்த பிசினஸ பத்தி யோசிக்கிறது, இல்லன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் வேலையை பார்க்கறது. இது ரெண்டுமே தப்பு. அந்த 30 நிமிஷம் சுபகாலம். அந்த நேரத்துல நீங்க ஒரு ராஜாவா மட்டும்தான் இருக்கணும். அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதா இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது ஒரு 30 நிமிஷம் ஃபோன் இல்லாம, வேற எந்த சிந்தனையும் இல்லாம உழைச்சிருக்கீங்களா? இல்லன்னா இன்னைக்கு தான் அந்த முதல் நாள். நாளைக்கு காலையில நீங்க செய்ய போற அந்த ஒரே ஒரு பெரிய வேலை எதுன்னு இப்போவே முடிவு பண்ணுங்க. அது உங்க பிசினஸ் பிளானா இருக்கலாம், ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க யூடியூப் சேனலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கலாம். அதை எழுதிட்டு அதுக்கு முன்னாடி சக்சஸ் அப்படின்னு போடுங்க. சாணக்கியர் சொல்றாரு, செயலுக்கு முன்னாடி சிந்திப்பவன் புத்திசாலி, செயலுக்கு பின்னாடி சிந்திப்பவன் முட்டாள். இப்போ நாம அந்த 30 நிமிஷத்தை ரிசர்வ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கும் உங்க வெற்றிக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். முடிவுரை: வரலாற்றின் பக்கங்களில் உங்கள் பெயர் கடைசியா. நண்பர்களே, 10 நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் துடிக்குதுன்னு அர்த்தம். சாதாரண மனுஷங்க வீடியோவை 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் நிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு தலைவனா மாற தகுதியானவங்க. பேச்சு உங்க ஆயுதம், நேரம் உங்க களம். சாணக்கியர் சொன்ன இந்த 30 நிமிட ரகசியத்தை கையில எடுங்க. நாளைக்கு காலையில நீங்க எந்திரிக்க போறது ஒரு சாதாரண மனுஷனா இல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போற சந்திரகுப்தனா. இந்த 10 நிமிட பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஐ ஆம் ரெடி டு ரூல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். நமது குட் திங் சேனலோடு தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாபெரும் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.